சீம்பால் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பா பிடிக்கும். இதுவும் சீம்பால் மாதிரி தான். நம்ம ரோட் சைட்லலாம் பார்த்துருப்போம். சீம்பால்னு விப்பாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்ட்டுருப்போம். அதே மாதிரி தான் இதுவும் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் ஈஸியா பார்க்க முடியும். வெல்கம் டூ டேஸ்டி செஃப் மேம். இப்ப நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 லிட்டர் பாலுக்கு உண்டான தேவையானதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்த்து அளவு எடுத்துக்கோங்க. இப்ப 1/2 லிட்டர் பால் நல்லா கொதிச்சு வந்தது. 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்புங்கிறது ஒரு 60 கிராம் அளவுக்கு வரும். இது நல்லா சர்க்கரை கரைஞ்சு வந்ததும், நம்ம 1 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அதே கப்புலயே போட்டுக்கோங்க. இதுவும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் கரைஞ்சு வரட்டும். இது கூடவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, அகர் அகர்ன்னு சொல்லி விப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். அது நம்ம 10 கிராம் இருக்கும். அத வாங்கி நம்ம அப்படியே சிசர்ல கட் பண்ணி நம்ம உள்ள போட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சு கரைஞ்சு வரட்டும். இது வந்து பால கொஞ்சம் திக்கா பண்றதே இந்த அகர் அகர் தான். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து முழுசா கரையாது. நம்ம கொஞ்சம் வடிகட்டும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இருக்கும். இது நல்லா பால் பொங்கி வர அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம், நம்ம கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் இது கூட போட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, கூடவே நம்ம ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல 2 மணி நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டோம்னா, டேஸ்ட்டா இருக்கும். இதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம எந்த பாத்திரத்தில எடுக்க போறோமோ, அந்த பாத்திரத்தில கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம். சைட்லலாம் கொஞ்சம் நெய் தடவி விட்டுக்கோங்க. இது மாரி நல்லா நெய் தடவிட்டு, நம்ம அத கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டா டேப் பண்ணி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு, ஃப்ரிட்ஜ்ல வேணுனா 1 மணி நேரம் வச்சு, நம்ம அப்புறமா எடுத்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லாருக்கும். நீங்களும் ஒரு தடவ செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.